முடியாது போல இருக்கு. வெளியே போர் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்ட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். 8 அப்புறம் 9 டெய்ல்ஸோட சக்கராவை என்னால உணர முடியுது. இதை நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தி ஆகணும். 8 அப்புறம் 9 டெய்ல்ஸ் ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபியூடல் லார்ட்ஸ் இப்போ என்ன பண்ண? நமக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபியூடல் லார்ட்ஸோட தேவை இருக்காது. 8 9 டெய்ல்ஸே வந்துட்டதால நாம இதுக்கு மேல அவங்கள கடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ராஜெக்ட் சுக்கினோமி மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். பிளாட் ஜெட்ஸுவை இப்போதைக்கு சண்டையை கைவிட்டுட வேண்டாம்னு மட்டும் சொல்ல. இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டோபி? நானே நேரடியா போர்ல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல நான் சில பவர்ஸை எடுக்கலாங்கிற முடிவில் இருக்கேன். ரீஅனிமேஷன் ஜிட்சுவால கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம சீல் பண்ணப்படுறாங்க. என்னால முடியல. நீ நிறைய சக்கராவை பயன்படுத்திட்ட. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி சோஜி. ஏன்னா இந்த போர் இப்பதான் தொடங்குது. அப்படியா? கடல் எல்லையை பாதுகாக்க தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களை அழிக்க நினைச்ச நீங்க தோத்து போயிட்டீங்க. Summoning Jutsu. நீயா? வாய்ப்பே இல்ல. ஆமா, என்னது இது இவ்வளவு பெருசா? எனக்கு நம்ம ஒரு மாதிரி தப்பா படுது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியான நேரத்துல அவரே வந்து நிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜோஜி வா. கெடோ ஸ்டாச்சு. ஓ, இங்கதான் இருக்கியா? எப்படி இதை தடுத்தான்? அங்க மேல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் திரும்ப வருவேன். ஆரியோட முதல் கம்பெனிக்கு பக்கத்துல அபரிவிதமான சக்கரா ஒண்ணு உருவாகி இருக்கு. அது என்னது? அவன் ஒரு மனுஷ உருவத்துல இருக்க பெரிய அரக்க. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லு. மாதராணி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தலைவனே களத்துல இறங்கிட்டானா? ஆனா அதுக்கு காரணம் என்ன? நருட்டோ, வரப்போற சண்டையில உன் சக்கரா தேவைப்படும். அதனால கொஞ்சம் சேமிச்சு வை. அத பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல. கில்லர் பியும் நருட்டோவும் ஒன்னு சேர்ந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஜின்சுருக்கியே இருந்தாலும் அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போக முடியாது. ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல. மாஸ்டர் பி நருட்டோவோட கை கோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஜின்சுருக்கிய நானே நேர்ல போய் தடுக்கலான்னு இருக்கேன். சுனாடே, வாங்க போலாம். வாங்க போலாம். பின்னாடி போங்க. ஆமா, என்னது? இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டெல வச்சும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இது மாதரா ஜின்சுருக்கியோட சக்திய மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு சிலைக்குள்ள வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த மனித உருவ சிலை இதுவா இருக்குமோ? எப்படி அதால சுலபமா தடுக்க முடியுது? அதுக்குள்ளதான் எல்லா ஜின்சுருக்கியோட சக்தியும் இருக்கும்னா என்ன பண்றீங்க? இது உன் கையில கிடைக்க நான் விடவே மாட்டேன். நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நானே உன்கிட்ட கொடுத்துடுறேன், நீ வச்சுக்கோ. முதல்ல நீ 9 டெய்ல் சக்கரா அடங்கிய கென்காகவையும் கென்காகவையும் அனுப்புன. உன்னுடைய சிலைக்கு உள்ள அந்த 9 டெய்ல் சக்கராவை அடக்கிறதுக்காக தானே நீ இப்ப இங்க வந்திருக்க. பாரு, அலைட் ஃபோர்ஸஸ்ல இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. சொன்னது சரிதானே? அப்படின்னா அந்த அரக்க உனக்கு எதுவும் ஆகல? கரெக்ட் டைம்ல காப்பாத்துன. என்ன மன்னிச்சிருங்க. நிஞ்சா டூல்ஸோட அவன் தப்பிச்சு போயிட்டான். மொத்த போருமே நமக்கு எதிராக தசை திரும்பிடுச்சு. இப்போ இருட்டிருச்சு. நடக்க போற தாக்குதலுக்கு நாம தயாரா இருக்கணும். கண்டிப்பா இந்த போர்ல நான் தோக்க மட்டும் மாட்டேன். ப்ராஜெக்ட் சுக்கினோமி நாளையோட நிறைவடைய போகுதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்க. ஒரு சில பீசஸ் என்னோட வேலைக்காக நான் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
அவங்க இப்ப என்ன திட்டம் திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியாவும் இல்ல. யாரால தொடர்ந்து போராட முடியுமோ அவங்க என் பக்கத்துல வாங்க. அவங்க யாரும் முன்னேறி வரல. அப்படின்னு அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். என் கண்ணுக்கு எதிரிகள் தெரியல. நம்ம ஆட்கள் 80,000 பேர்ல 40,000 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஆனா அவங்க பக்கத்துல சுமார் 1,00,000க்கு 50,000 பேர் கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 2 பக்கமும் சரிசமமான இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. பயப்படவே வேண்டாம், நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னதான் நருட்டோ 9 டெய்ல்ஸ் சக்ராமோட பயன்படுத்த கத்துக்கிட்டாலும் 9 டெய்ல்ஸ் இன்னும் அவனுக்கு நண்பனாகவே இல்லை. அது மொத்தமா உறிஞ்சிடுச்சுன்னா இவன் இறந்துடுவான். இப்போதைக்கு வேணும்னா 9 டெய்ல்ஸ் சக்ராவை ஒரு டார்ச் மாதிரி பயன்படுத்திக்கலாம். நருட்டோ, யோசிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் என் சக்ராவை நீ பயன்படுத்திடாத. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி அப்பாவியா இருக்கன்னு எனக்கு புரியல. அது சரி, நீயா முந்திரி கொட்டை மாதிரி பேச மாட்டியே. தனியா இருந்து போர் அடிச்சு வாய்க்கு வந்ததை உளர ஆரம்பிச்சிட்டியோ? எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா பாப்போம். உன் ஒருத்தனால இந்த போரை தடுத்து நிறுத்திட முடியும்னு நீ இன்னுமா நம்புற? உனக்கு எதிர்க்க இருக்கிறது மாதிராக்கிறத நீ மறந்துட்டியா? அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. உனக்கு தேவைன்னா என் பவரை இன்னும் கொஞ்சம் நீ பயன்படுத்திக்க. சரி, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். நீ உன்னோட எதிரிகளை தோக்கடிச்சா அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு வரும்னு தோணலையா? உன் பிரச்சனை தான் என்ன? என்ன இன்னும் முட்டாளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? அவங்க எல்லாரோட வெறுப்பையும் அழிச்சு எல்லாரையும் நீ ஒரே ஆள தோக்கடிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? நான் சாஸ்கேவும் அதுல பலியாடுதான். உன் நண்பன்ல ஒருத்தனையே உன்னால இந்த வெறுப்புல இருந்து காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இந்த வெறுப்பை நிச்சயமா யாராலையும் தவிர்க்கவே முடியாது. இதுல வேற தனியா போறாங்க. என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்க முடியும்னு மட்டும் நினைக்காத. ஏய், உன்னால சாஸ்கேவையே காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட ஏன் தைரியமா பேசுறியா? சாஸ்கேவை காப்பாத்தி இந்த போரை நான் தடுப்பேன். ஜாயின் கூகுள். என்னை யாராலையும் என்னைக்கும் எப்பவும் மாற்ற முடியாது. நீ யாரா இருந்தா என்ன, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத. நானும் இப்ப ரொம்பவே வளர்ந்துட்டேன். சரி, வரட்டா? ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உனக்கு தான் யாராவது நல்லது பண்ணாலே பிடிக்காதே. அம்மா அப்பா எனக்கு எல்லா விதத்திலயுமே துணையா இருந்திருக்காங்க. நேரம் வரும்போது சாஸ்கேவும் எனக்கு கீழே இருந்தப்போ ரினிகன் மூலமா உன்கிட்ட இருக்க அந்த 6 பார்ட்ஸோட பவர், அது கூட என்னோட மாங்கிக்கு ஷரிங்கானையும் சேர்த்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஹிட்டாச்சி, உன் வாழ்க்கை எப்பவுமே இருள தான் கழிஞ்சிருக்க. நீ அக்காட்சுக்கில இருந்தப்பவும் அப்படித்தான்ல. இன்னொரு ஒரு வகையான கெஞ்சிட்சுவை பயன்படுத்துறாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஹிட்டாச்சி. என் சென்சர் யூனிட்டால கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஆள் ஹிட்டாச்சி மட்டும்தான். அவனால கெஞ்சுட்சுவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஆளை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும்.